Hi, friends. Hi, everyone. How are you all doing today? And it's our Ask English Aasan live on daily series. So, today we are going to be looking at some important things as usual. And by the way, if there is any questions, you can kindly do please post it in our comment box, and so that I can reply to your questions. By the way, today we'll be looking at one common topic as we usually look. Today we are going to be looking at how to ask question. இப்போ எங்கட ஆக்கள் நிறைய பேர் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் அ இட்ஸ் அ குட் ஃபில்ம் நோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இட்ஸ் அ குட் ஃபில்ம் ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? இப்போ ஒரு படம் ஒன்று பார்த்தோன்னு சொன்னால் இட்ஸ் அ குட் ஃபில்ம் நோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த நோங்கிறதுல அர்த்தம் என்னன்னு சொன்னால் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுன்னு. ஸோ இல்லையா, இது ஒரு நல்ல ஒரு ஃபில்ம் இல்லையா, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ இது வந்துட்டு உண்மையில் நாங்கள் அப்படி கேட்கலாமா, இங்கிலீஷில் அப்படி கேட்குறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐட் சே தட்ஸ் இன்கரெக்ட். தட்ஸ் இன்கரெக்ட். இங்கிலீஷில் நாங்கள் அப்படி நோங்கிற வேர்டை பாவிக்கிற இல்லை. ஸோ வி டோன்ட் யூஸ் இட் இன் தட் கான்டெக்ஸ்ட். அப்போ நாங்கள் நோங்கிறத நாங்கள் யூஸ் பண்ணலாம். பொதுவாக நாங்கள் நவ் சொல்கிறது ஒன்று எங்களோட டிஸ்அக்ரிமெண்ட். இப்போ டு யூ லைக் ப்ளூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் நவ், தட் மீன்ஸ் ஐ டோன்ட் லைக் ப்ளூ. அப்போ எங்களோட டிஸ்அக்ரிமெண்ட்டை சொல்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நவ். பட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், யூ கேன் எக்ஸ்பிரஸ் யோர் ஷாக் அல்லது ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறதுக்கு நீங்கள் நவ் யூஸ் பண்ணுவீங்க. உதாரணமாக ஷீஸ் ஹேட் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னால் ஓ நோ அப்படி சொல்லுவோம். அதாவது எங்களோட எங்களோட ஒரு ஷாக், தட்ஸ் அ ஷாக். ஓகே, ஓ நோ அப்படின்னு சொல்கிறது தட்ஸ் அ ஷாக். அதே போல் இப்போ உங்களோட விருப்பத்துக்குரிய ஒரு ஆள் இப்போ லீவ் ஆகக்குள்ள அல்லது வீட்டை விட்டு போகக்குள்ள ஆம் லீவிங் அப்படின்னு சொன்னால் நோ அப்படி சொல்லுது. அப்போ தட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் யோர் சர்ப்ரைஸ் அல்லது இட்ஸ் a bit of shock also. அப்போ அந்த மாதிரி இடங்களில் நாங்கள் நவ் சொல்லலாம். பட் we don't use no in our topics context. அப்போ நாங்கள் யூஸ்வலாக இப்போ இது ஒரு நல்ல ஒரு புக் நோ அப்படின்னு சொல்லி கேட்க, இட்ஸ் அ குட் புக் நோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இட்ஸ் அ குட் புக் நோ அப்படின்னு சொல்லி, இட்ஸ் அ குட் லெசன் நோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் தீஸ் ஆல் ஆன்ட் கரெக்ட் இங்கிலீஷ். இப்போ ஈவன் இஃப் யூ வாண்ட் டு சே நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் தட் ஷுட் பி நோ. அண்ட் நோங்கிறது is actually not an exclamation expression. இந்த நோங்கிறது KNOW, நோங்கிறது can either be a verb அல்லது ஒரு noun. அப்போ that is not an exclamation. நாங்கள் கேள்வியை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு எக்ஸ்க்ளமேஷன் இல்லை. அப்படி இருக்குமென்னு சொன்னால் we can use it. ஸோ அப்போ நாங்கள் NO யூஸ் பண்ண முடியாது, KNOW நோங்கிறதையும் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கிலீஷில் இன்னும் சிலர் என்ன செய்யறேன்னு சொன்னால் நான் சொல்லுது, NAH நா அப்படின்னு சொல்லுது. he went na, it's a good book na அப்படின்னு சொல்லி கேட்குறது. இதுவும் வந்துட்டு இன்கரெக்ட் இங்கிலீஷ். அப்படியும் நாங்கள் யூஸ் பண்ண கூடாது. ஸோ அதையும் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் ஆல்சோ இன்கரெக்ட். அப்போ நாங்கள் இது ஒரு நல்ல புத்தகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னு சொன்னால் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தா we have a standard expression for that. நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது, அதை நாங்கள் கேட்குறதுக்கு. ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம்,
ரைட் என்கிற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். RIGHT அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதாரணமா I didn't think anymore of it, right? அப்படி சொல்லி கேட்கறது. அப்படித்தானே அப்படின்னு சொல்லுது. But mom says I should see a doctor. I should see a doctor. அப்போ நான் அதை பற்றி நிறைய யோசிக்கலை. It's a that's 20 of each sort, right? அப்படின்னு சொல்லி கேட்கறது. You like coffee, right? அப்படின்னு சொல்லி கேட்கறது. So you like coffee, right? உங்களுக்கு காஃபி விருப்பம் அப்படித்தானே? உங்களுக்கு காஃபி விருப்பம் சரியா? உங்களுக்கு காஃபி விருப்பம் சரியா அப்படின்னு சொல்லி நாங்கள் தமிழில் கேட்கறது. You like coffee, right? அப்படின்னு சொல்லி கேட்கறது. ஸோ இடத்துல வந்துட்டு நீங்கள் ஆனால் நோவை யூஸ் பண்ண வேணாம். நோவை யூஸ் பண்ண வேணாம். அப்போ நாங்கள் KNOW நோவாக இருந்தாலும் NO நோவாக இருந்தாலும் அந்த ரெண்டு நோவையும் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் இன்கரெக்ட். பட் நீங்கள் ரைட்ங்கிற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள இட்ஸ் அ குட் ஐடியா ரைட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இட்ஸ் ப்ளூ ரைட், யூ நோ இட் ரைட், யூ வெண்ட் வித் ஹிம் ரைட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன்ஸ்டெட் நீங்கள் நோ என்று கேட்கறதுக்கு யூ வெண்ட் வித் ஹிம் நோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கறது இஸ் இன்கரெக்ட். அப்போ யூ வெண்ட் வித் ஹிம் ரைட், இட்ஸ் அ குட் புக் ரைட், யூ ஃபினிஷ் திஸ் புக் ரைட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் இதுலையும் பெட்டரான எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொன்னால் டேக் கொஸ்டின்ஸ். இதுலையும் பெட்டரான எக்ஸ்பிரஷன் வந்துட்டு டேக் கொஸ்டின்ஸ். அப்போ நீங்கள் டேக் கொஸ்டின்ஸ் அல்லது கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது என்னங்கிறது நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த டேக் கொஸ்டின்ஸ் அல்லது கொஸ்டின் டேக்ங்கிறத டிஸ்கஸ் பண்ணுற இந்த சீரீஸில் kindly do please invite your friends. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கூப்பிடுங்க. நாங்கள் இன்றைக்கி கொஸ்டின் டேக் படிக்க போகிறோம். ஸோ எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் to join as soon as possible. So far we are 2 people only and 1 like. Thanks very much for the like and keep on sharing it. இது வந்துட்டு it's a completely free lesson, isn't it? அதோட we are talking on various topics that are really useful and important. அப்போ முக்கியமானது, பிரயோசனமானது, தேவையானது அப்படியான விஷயங்களை தான் நாங்கள் இந்த சீரீஸில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ யூ கேன் ஆல்சோ இன்வைட் யோர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின் திஸ் லெசன். அப்போ அவங்களும் ஜாயின் பண்ணக்குள்ள we also can get some different questions. இப்போ நிறைய பேர் ஜாயின் ஆகினாங்கன்னு சொன்னால் from one or the other we can get some good questions. அப்போ அந்த கொஸ்டினுக்கு அவங்களோட கொஸ்டினை நாங்கள் ஆன்சர் பண்ணக்குள்ள that will also impart you. அப்போ உங்களுக்கும் அதில் நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதால் do please invite your friends to participate in this live series. Right. இப்போ tag questions அல்லது question tag. இப்போ நான் கதைக்குள்ள ஒரு இடத்துல சொன்னேன் இட்ஸ் a good session, isn't it அப்படின்னு சொல்லி கேட்டேன். இட்ஸ் a good session, isn't it அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ இந்த tag questions அல்லது question tags அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ள ஒரு விஷயத்தை நாங்கள் நேராக சொன்னோம்னு சொன்னால் அதாவது இருக்கு அப்படி என்று சொன்னோம்னு சொன்னால் நாங்கள் கேள்வியை கேட்கக்குள்ள இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம். he is a good student, he is a good student அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் அவர் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொன்னால் he is a good student, isn't he, isn't he அப்படின்னு சொல்லி கேட்போம். he is a good student, isn't he, right? இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணக்குள்ளையும் எஸ் he is என்று சொல்லுவீங்க அல்லது no he isn't என்று சொல்லுவீங்க. எஸ் he is என்று சொல்லுவீங்க அல்லது no he isn't என்று
சொல்வீங்க. ஸோ அப்போ he is a good student அப்படி என்று சொன்னால் இதை நீங்கள் கேள்வி கேட்கணும்னு சொன்னால் நாங்கள் எங்கடாக்கள் வளமை என்ன செய்கிறது, he is a good student no அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. he is a good student no அப்படின்னு சொல்லி it is incorrect. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட சில இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மாரும் அப்படி சொல்கிறது, எங்களோட சில இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மாரும் அப்படி பாவிக்கிறது, that is incorrect. சரிதானே? ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஆனால் அதுக்கு நீங்கள் எப்படி கேட்கலாம்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் there are two ways to ask that. இதில் நோ என்று கேட்குறதோட சில டீச்சர்ஸ் மாதிரி நான் பார்த்துருக்கிறேன் நான் என்று சொல்லியும் சொல்கிறது NA என்று சொல்லி எழுதுறாங்க, பட் தட்ஸ் ஆல்சோ இன்கரெக்ட். ரைட்? இப்போ இந்தியன்ஸ் வந்துட்டு அவங்களோட ஹிந்தியில் இருக்கிற நாவை யூஸ் பண்ணுறாங்க அவங்க. இப்போ அவங்க போகக்குள்ள இப்போ அவங்க நான்ன்றது எங்களோட தமிழில் சொன்னால் அப்படித்தானே அப்படி சொல்லுது. இப்போ இப்போ அவர் பார்த்தாரு நான் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் பார்த்தாரு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ அந்த மாதிரி. பட் இங்கிலீஷில் நான் என்று சொல்லி NAH அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது, அது வந்துட்டு ஒரு ஸ்லாங் வேர்ட், அதை நாங்கள் நோங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். NOவுக்கு அதை யூஸ் பண்ணுறது நாங்கிறது NAH அப்படிங்கிற வேர்ட். அது வந்துட்டு ஒரு ஸ்லாங், ஸ்காட்டிஷ் ஆக்கள், ஐரிஷ் ஸ்காட்டிஷ் ஆக்கள் அப்படி ஆக்கள் தான் கூடுதலாக யூஸ் பண்ணுறது நோங்கிறதுக்கு. do you like a cup of tea ன்னு நா அப்படின்னு சொல்லுது. நோன்றது பதிலாக நான் ஐ டோன்ட் அப்படி சொல்லுவாங்க, நான் ஐ டோன்ட் அப்படின்னு சொல்கிறது. இது வந்துட்டு ஒரு ஸ்லாங், பட் அதை நாங்கள் கொஸ்டின் கேட்குறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கொஸ்டின் கேட்கணுமாக இருந்தால் either he is a good boy அல்லது he is a good student right அப்படின்னு சொல்லி கேட்கலாம். he is a good student right அப்படின்னு சொல்லி, அல்லது he is a good student isn't he அப்படின்னு சொல்லி கேட்கலாம். he is a good student isn't he, he is a good student isn't he, he is a good student isn't he. right? இப்போ நேற்று நாங்கள் we discussed vocabulary அப்படின்னு சொல்லலாம். we discussed vocabulary அப்படின்னு சொல்லலாம். we discussed vocabulary அப்படித்தானே, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொன்னால் we discussed vocabulary didn't we அப்படிங்கிறது தான் சரியான எக்ஸ்பிரஷன். அதை நாங்கள் didn't we என்றும் சொல்லலாம். didn't weங்கிறது தான் மிச்சம் பொருத்தமானது, மிச்சம் சரியானது. பட் நேச்சுரல் ஸ்பீக்கிங்கில் didn'tங்கிறத சில வேளையில் didn't என்றும் சொல்கிறாங்க. அப்போ பேசக்குள்ள didn't என்றும் பேசுவாங்க, அதால் நீங்கள் didn't என்றும் சொல்லலாம். ஸோ அப்போ we discussed pronunciation அல்லது vocabulary yesterday. didn't we we discussed pronunciation அல்லது vocabulary yesterday right அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நாளும் கேட்கக்கூடாது we discussed pronunciation அல்லது vocabulary no அப்படின்னு சொல்லி. we discussed vocabularies yesterday no அப்படின்னு சொல்லி கேட்கிறது is no, that's an incorrect expression. அப்படி நாங்கள் கேட்க முடியாது. Thanks very much. There are 4 people watching but 2 likes and appreciate people are increasing. Also இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறாக்களும் please do invite your friends. இன்றைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது is really a very important topic and many people do make mistake in this topic. அப்போ நிறைய பேர் மிஸ்டேக் வர்றது இந்த டாப்பிக்கில் நிறைய பேர் மிஸ்டேக் வர்றது. அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் மட்டும் இல்லை, ஆல்சோ இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மாரும் இதில் பிள்ளையா சில வழியில் பேசுகிறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் பெட்டர் டு யூஸ் ப்ராப்பர் வேர்ட்ஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ். அப்போ நீங்கள் இதுக்கு பிறகு பேசக்குள்ள ரைட். இப்போ எனக்கு உங்களுக்கு இப்போ 4 பேர் ஆர் வாட்சிங் திஸ் லைவ் நவ். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க தோணுது அப்படின்னு சொன்னால் யூ கேன் டைப் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அப்போ நீங்கள் ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு கேட்க விருப்பம் சொன்னால் இப்போ நீங்கள் டைப் பண்ணிங்க சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் ஐல் மேக் ஷுவர் தட் யூ ஆர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் கரெக்ட்னு சொல்லி
correctly அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் டைப் பண்ணுற நீங்கள் இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு he's a good boy அப்படின்னு சொன்னால் he's a good boy no அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கக்கூடாது. ஒரு விஷயம் he's a good boy na அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. that is also wrong. That is also wrong. But we can ask he's a good boy right? He's a good boy right? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். It also depends on the context. அப்போ நீங்கள் அந்த context பார்த்து தான் நீங்கள் இந்த ரைட்ங்கிற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் டேக் கொஸ்டின்ஸை காமனாக யூஸ் பண்ணலாம். He's a good boy, isn't he? He is a good boy, isn't he? He is a good boy, isn't he? அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். So இப்போ I want you people who are watching this lesson now, type a question, a statement and appropriate question to the statement in the comment box. அப்போ நாங்கள் பார்ப்போம் நீங்கள் டைப் பண்ணுறது சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லி. If there is any need to improve your writing, I'll help right away. So who is now going to write? Right, I'll continue. You can write down the sentence if you have any, if you like to verify or make sure that you write or speak correct English and சொல்லி நீங்க verify பண்றதுக்கு விரும்புறீங்கன்னு சொன்னா you can write down your sentence and then I'll make sure you speak good English அப்படின்னு சொல்லி. So right, let's see. இப்போ நாங்கள் இதில் you are coming no அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சிலர். You are coming no அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கால் பண்ணி கேட்பாங்க. கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கக்குள்ள hi friend you are coming no அப்படின்னு சொல்லுவாங்க. It is incorrect. அப்படி நாங்கள் கேட்கக்கூடாது. You are coming aren't you? You are coming aren't you? அப்படி நாங்கள் கேட்போம். You are coming aren't you? அதே போல் இப்போ நீங்கள் we have finished என்று சொல்றீங்க. We have finished. We have finished. Haven't we? We have finished. Haven't we? We have finished. Haven't we? We have finished no அப்படி சொல்லி கேட்பாங்க. That is wrong. அப்படி கேட்க வேணாம். அப்படி கேட்கறது பிழை. We have finished no அப்படி சொல்லி கேட்கறது that's wrong. We have finished right அப்படின்னு சொல்லி கேட்கலாம். But look at the context. அதையும் விட பெட்டரான எக்ஸ்பிரஷன் வந்துட்டு we have finished haven't we? We have finished haven't we? You like coffee அப்படின்னு சொல்லி கேட்கறது. You like coffee no அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. You like coffee no அப்படின்னு சொல்லி that's wrong. You like coffee no அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. That's wrong. Don't say that. அப்போ நீங்கள் இடத்துல எப்படி கேட்கணும்? You like coffee don't you? You like coffee don't you? Don't you? அப்போ நீங்கள் டேவும் யூவும் வரக்குள்ள எ சவுண்ட் ஜாயின் பண்ணக்குள்ள ஜூ சவுண்ட் வர மாவட்டத்தில். அப்போ you like coffee don't you? Don't you? Don't you? Don't you? அப்படின்னு சொல்லி வரும். So don't you? Right. அதே போல் they will help no அப்படி சொல்லி கேட்பாங்க. They will help no அப்படி சொல்லி கேட்பாங்க. That's wrong. Don't say that. They will help no அப்படி சொல்லி கேட்கறது is wrong. அப்போ they will help won't they? They will help won't they? They will help won't they? Won't they? Won't they? I can come. I can come. Can't I? Can't I? Can't I? அப்படிதான் கேட்போம். I can come, can't I? I can come, can't I? So நாங்கள் உள்ளுக்கு போகணும் வர இல்லாதுன்னு சொல்லுவாங்க. பட் that's your home for example. அப்போ உள்ளுக்கு போகிறீங்க. இப்போ ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் உள்ளுக்கு வர இல்லான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் I can come, can't I? Right. எனக்கு வரலாம் ஏலாதா அப்படின்னு சொல்லி கேட்குறது. Mariam, yes, you are the best teacher. And there should be a comma. You are the best teacher, comma, aren't you?
aren't you. That's a good try. Appreciate. நல்ல விஷயங்கள் பேசக்குள்ள என்ன சொல்லாட்டிலும் நான் தான் சொல்லி எடுத்துக்கொள்வது. So thanks very much for this wonderful compliment or appreciation. You are the best teacher, aren't you? Yes. Yes, I am. Proudly. No, that's a bit not good to say so. Yes, thanks very much. Yes, you are the best teacher, comma, aren't you? அப்போ எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி tag questions நீங்கள் எழுதக்குள்ள பேசக்குள்ள you won't be notified. பட் நீங்கள் எழுதக்குள்ள வந்துட்டு you are the best teacher அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் கமா நீங்கள் போட்டுட்டு தான் டேக் நீங்கள் சொல்லணும். டேக் கொஸ்டினை நீங்கள் கொடுக்கணும் அதில். அப்போ யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் கமா ஆன்ட் யூ அப்படி தான் நீங்கள் அதை சொல்லுவீங்க. ஸோ யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் கமா ஆன்ட் யூ. அப்போ ஐ கேன் கம் கமா கான்ட் ஐ கேன் கம் கமா கான்ட் ஐ. அதே போல் we must go, we must go, we must go, mustn't we, must not we. We must go, mustn't we. அப்போ must not அதை நாங்கள் ஷார்டன் பண்ணக்குள்ள mustn't என்று வரும். அப்போ we must go, comma, mustn't we என்று சொல்லி எழுதக்குள்ள. He should try harder. He should try harder. இதை நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க. he should try harderன்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்டு சொல்கிறீங்க, இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி அப்படி சொல்லக்குள்ள நீங்கள் அதை கேள்வி கேட்கணும்னு சொன்னால் he should try harder, shouldn't he, shouldn't he, shouldn't he. அது எங்களோட டேக். So they have heard about my school. They have heard about my school, haven't they? That's a wonderful try. That's a wonderful try. அப்போ ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு கமா வரும். So they have heard about my school, haven't they? Comma, haven't they? Wonderful, excellent. Good job. There are 3 likes and 3 people watching. Yes, people. I think others also can try some sentences. இப்போ உங்களோட நீங்கள் எப்படி நீங்கள் பேச போகிறீங்க அல்லது நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதுறீங்கன்னு சொன்னால் you can make sure that you are doing good English அப்படின்னு சொல்லி என்ன. So you are speaking English. You are speaking English. இதை நீங்கள் அது இங்கிலீஷ் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு சொன்னால் you are speaking English. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது இங்கிலீஷ் என்று சொல்லி நீங்கள் எங்கிறது கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த கேள்வி கொஞ்சம் ட்ரிக்கி, நல்லா கவனிங்க. இப்போ யூ ஆர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இதில் வந்துட்டு நீங்கள் எங்கிறத சப்ஜெக்டை நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் ஆன்ட் யூன்னு சொல்லுவீங்க. அல்லது இங்கிலீஷ்ங்கிறத நீங்கள் கேள்வியை கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் isn't it சொல்லுவீங்க. அப்போ யூ ஆர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் isn't it அப்படின்னு சொன்னால் அதை yes it is English என்று சொல்லுவீங்க. யூ ஆர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் aren't youன்னு சொல்லி கேட்டால் yes I am என்று சொல்லுவீங்க. You can do it well, can't you? Wonderful. Yes, you can do it well. Mariam, yes, great try. Good job. You can do it well, can't you? Can't you? Can't you? அது நாங்கள் எங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்துட்டு அது can't you என்று வந்துடும். ஸோ can't you என்று தான் எழுதக்குள்ள ஸ்போக்கனில் அது can't you என்று வரும். ஸோ John was there. John was there. இப்போ அங்கே இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கணும் சொன்னால் John was there, wasn't he, wasn't he. அவர் இருக்கலையா, அவர் இருக்கலையா. They are, yes, Sasi, they are going now. இதை எப்படி கேள்வி கேட்பீங்க? Good try, Sasi. They are going now. எப்படி நாங்கள் இதை கேள்வியை கேட்கலாம்? Aren't they? They are going now, aren't they? They are going now, comma, aren't they? Aren't they? They are going now, comma, aren't they? So they are going now, no? அப்படின்னு சொல்லி கேட்குறது. That's wrong English. அப்படி கேட்க வேணாம், please. அப்படி கேட்காதீங்க.
So they are going now, right? அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்க. That's okay to ask. That's okay to ask, but that's not absolutely the right way to ask a question. Okay, but நீங்க ஒரு கொஸ்டினை நீங்க கேட்கணும்னு சொன்னா that is better to ask um, they are going now, aren't they? அப்படின்னு சொல்லுது. இப்போ உண்மையாக நாங்கள் ரைட் யூஸ் பண்ணுற எப்படின்னு சொன்னால், இப்போ ரைட் வந்துட்டு இஸ் ஆக்சுவலி யூஸ் டு செக் தட் சம்படி அக்ரீஸ் வித் யூ ஓ ஹேஸ் அண்டர்ஸ்டுட் யூ. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இணங்கிட்டாரு, அதை அக்ரி பண்ணுறாரு, அல்லது நீங்கள் சொல்கிறது அவருக்கு விளங்கிட்டு அப்படி என்ற வர கான்டெக்ஸ்டில் தான் நாங்கள் ரைட் யூஸ் பண்ணுவோம். அது நாங்கள் கேள்விக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இட் இஸ் த மீட்டிங் இஸ் ஆன் 25th, ரைட் அப்படி என்று சொல்லி கேட்டால் அதை நீங்கள் அவருக்கு அது விளங்கிட்டான்னு கேட்குறீங்க, அல்லது நீங்கள் மேக் ஷூர் பண்ணுறீங்க அது 25th தான் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி கான்டெக்ஸ்டில் தான் நாங்கள் அந்த ரைட்டுங்கிறது யூஸ் பண்ணுறது. பட் இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் சம் கொஸ்டின், நீங்கள் நோ என்று சொல்கிறத விட better to say better to use tag questions. சரிதானே? அப்போ they are going now, aren't they அப்படின்னு சொல்லுது. So it is not raining. நெகட்டிவாக வரக்குள்ள ஒரு சென்டென்ஸ் நெகட்டிவாக வரக்குள்ள நாங்கள் எப்படி அதை கொஸ்டினை கேட்போம்னு பார்ப்போம். இட் இஸ் நாட், இட் இஸ்ன்ட் ரெய்னிங், இஸ் இட் என்று சொல்லி கேட்போம். அப்போ இட் இஸ் நாட் ரெய்னிங் என்று சொல்லி கேட்டோம்னு சொன்னால் அதை நாங்கள் கொஸ்டினாக கேட்கக்குள்ள இட் இஸ் நாட் ரெய்னிங் என்று சொல்லிட்டா அதை நாங்கள் கொஸ்டின் ஆக்கக்குள்ள இஸ் இட் என்று சொல்லி கேட்போம். அதை நாங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸாக கேட்போம். அப்போ இட் இஸ் நாட் ரெய்னிங், இஸ் இட் அப்படின்னு சொல்லி கேட்குறது. இட் இஸ் நாட் ரெய்னிங், இஸ் இட்? இட் இஸ் நாட் ரெய்னிங், இஸ் இட்? It is not raining, is it? He is not coming, is he? He is not coming, is he? He is not coming, is he? அப்படின்னு சொல்லி கேட்குறது. We have never seen that, have we? We have never seen that, have we? We have never seen that, have we? நாங்கள் அதை பார்த்துருக்கல, அப்படியா அப்படி சொல்லி. You don't like coffee, do you? You don't like coffee, do you? You don't like coffee, do you? You don't like coffee, no? அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்லை. That's wrong. You don't like coffee, no? அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. Alan was making a cake, wasn't he? Very good. Wasn't he? Alan was making a cake, wasn't he? Wasn't he? Wasn't he? இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்துட்டு Alan தான். So let's make that a question. Alan was making a cake, wasn't he? Wasn't he? Thanks for 3 likes so far. Only 3 likes, but yesterday it was 9 likes. But now only 3 likes. We have to get more people on board, members. Try to it is not fun, is it? It is not fun, is it? It is not fun, is it? So it is not fun, is it? It is not fun, is it? Okay, it is not fun, is it? Another question. Alan was making a cake, wasn't he? Right. Are there any other questions? Right. It is time to wind up the lesson today. Do you have any questions? But members, before I wind up the session, I request you all, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணுங்க to subscribe this channel and also participate in this daily live session. In this daily live session. It's not far for me, is it? It's not far for me, is it? Very good. It's not far
far, for something, far from something. I think far from something. ஒரு கொலைகேஷனை செக் பண்ணுங்க மரியம். I think it should be far, far from அல்லது far away அல்லது far beyond அப்படித்தான் வரணும் நினைக்கிறேன். பட் far from அண்டு நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ far from me, it is not far from me. Is it? It is not far from me, is it? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Yes, that's a good one. And sir, please post video YouTube. It is on YouTube, dear. இது வந்துட்டு இப்போ யூடியூப் வீடியோவில் ரைட் நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். யூ கேன் வாட்ச் இட் லைட்டர் ஆன் ஆல்சோ. இப்போ எந்த யூடியூப் சேனலில் போனீங்கன்னு சொன்னால், யூடியூப் சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதில் ஆஸ்க் இங்கிலீஷ் ஆசான் அப்படிங்கிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் யூ கேன் வாட்ச் ஆல் த சீரீஸ். அப்போ டே 1 அந்த பிளேலிஸ்ட்டில் ஐ ஹவ் சேவ்ட் இட் செப்பரேட்லி. அப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் யூ கேன் வாட்ச் இட். Thanks very much. There are 6 likes so far. Sir, I want to ask the question about the cake. Yes, please. Mariam, I can give some times to you. You can ask Mariam. Cake. So I want to ask the question about the cake. Okay. Right. You can ask it either here or on WhatsApp. That's okay. So since it's time to finish the meeting, you can contact me on WhatsApp. So thanks really very much for those who have actively participated today. And we'll be meeting tomorrow with another interesting topic. And hopefully we'll be discussing tag questions tomorrow with the use of negative and modal verbs. And also we should look at the intonation. நீங்கள் எப்படி அந்த கொஸ்டின் கேட்கக்குள்ள உங்களோட இன்டனேஷன் எப்படி இருக்கணும், உங்களோட பிச் எப்படி இருக்கணும், உங்களோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சம்மந்தமான விஷயங்களும் இருக்குது. ஸோ ப்ராப்ளி டுமாரோ we'll be looking at that in a bit detailed way. So that's all for today, and thanks very much. Share this video with your friends and relatives. Also invite people to subscribe to this channel and have fun. So see you tomorrow at 1 p.m. the same time.